ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இன்றைக்கி நம்ம லட்சு ஆட்டோ ட்ரேடர்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்கிரேட் தான். நம்ம வந்து ஃபியூல் எக்ஸ் ப்ரோ வந்து நம்ம வண்டிக்கு வாங்கியிருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஃபியூல் எக்ஸ் ப்ரோ வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணோன்னா உள்ள வந்து ஒரு பேம்ப்ளெட், அப்புறம் அந்த மெயின் யூனிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி, அப்புறம் வந்து ஒயரிங் ஹார்னஸ், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வண்டியில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வண்டியோட டேங்க் இருக்குல்ல, டேங்க்கை வந்து ரிமூவ் பண்ணுவோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்கள் ஃபியூல் எக்ஸ் ப்ரோ வெப்சைட்டில் சொல்கிற மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஸோ டேங்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த சீட்டை கழட்டிட்டு கீழே இருக்க கிளாம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா டேங்க் வந்து வந்துடும். டேங்க் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டேங்க்குக்கு மேலே இருக்கிற அந்த ஏர் ஃபில்ட்ரு அப்புறம் சைடில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஒயரிங் வந்து ரவுட் பண்ணுங்க. ஸோ சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் கொண்டு வந்து பின்னாடி வைக்கிறதுக்கும் அப்புறம் பின்னாடி வந்து அந்த யூனிட் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹோல் ஹார்னஸ் வந்து நீங்கள் ரவுட் பண்ணணும். ரவுட் பண்ணிவிட்டு அந்த ஹார்னஸ் வந்து நீங்கள் எந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த O2 சென்சார்லேருந்து அந்த ஃபியூல் போகிற அந்த ஒரு சென்சார் இருக்கும். அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளோட ஃபியூல் எக்ஸ் ப்ரோ வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஃபியூல் எக்ஸ் ப்ரோவில் இருக்க ஹார்னஸை கனெக்ட் பண்ணி இன்னொரு ரெண்டை வந்து இந்த சைடு கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். நீங்கள் எந்த ஒயரும் கட் பண்ண போகிறதில்ல, ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சுவிட்சை கனெக்ட் பண்ணுறோம். இன்னொரு சாக்கெட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதுலேருந்து அந்த மைனஸை மட்டும் எடுத்து நம்ம வந்து நெகட்டிவ் எடுத்து நம்மளோட பேட்ரி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வண்டியை வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபியூல் எக்ஸ் ப்ரோவில் ஒரு லைட் எரியும், அந்த 3 லைட் எரியும், சரிங்களா? அந்த லைட் எரிஞ்சுன்னா ஃபியூல் எக்ஸ் ப்ரோ வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் மேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரோ வெர்ஷன் எடுத்திருக்கேன், அதனால் மேப்பிங் வந்து நீங்கள் வண்டியில் இருக்கிற அந்த மெயின் சுவிட்சை வச்சு நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ், ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட். அதே மாதிரி இந்த ஃபியூல் எக்ஸ் ப்ரோவோட அட்வான்டேஜஸ், அப்புறம் இதில் வந்து என்ன மேப் செட்டிங் நான் யூஸ் பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு நான் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தேன், அதில் எனக்கு என்ன மேப் செட்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு, இதை பற்றின வீடியோலாம் கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வரப்போகுது. இந்த ஃபியூல் எக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,500. எனக்கு கொஞ்சம் ஆஃபர் கிடச்சி. ஸோ நீங்கள் லட்சு ட்ரேடர்ஸ் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், ஆஃபரில் இருந்தால் உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். பட் ஆன்லைனில் வந்து 10,500க்குலாம் இப்போ ரேட் கம்மியாயிடுச்சு. ஸோ பெஸ்ட் ஆஃபர்ஸ் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதில் போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றின மேஜர் அப்டேட்ஸ் எல்லாமே கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வருது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணால் மனசில் வச்சுட்டு ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.